Hi friends, இது நம்மளோட sam&sadhu world. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்பிளான மோர் குழம்புங்க. அதுக்கு தயிரை மிக்ஸில இந்த மாதிரி ஊத்தி ஒரு அடி அடிச்சு எடுத்துக்கலாங்க. சும்மா ஒரு சுத்து விட்டு எடுத்தா போதுங்க. தண்ணி மிக்ஸ் பண்ணாம இந்த மாதிரி நம்ம அடிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம மோர் குழம்புக்கு தேவையானதை அரைச்சிட்டு வந்துடலாங்க. இன்னொரு மிக்ஸியில் பார்த்தீங்கன்னா 1/4 மூடி தேங்காய் எடுத்துருக்கேங்க. நான் 4 பேத்துக்கு அளவாக செய்கிறதுனால கம்மியாக தான் செய்கிறேங்க. 2 பச்சை மிளகாய், சும்மா ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சமாக ஜீரகம், 2 சின்ன வெங்காயம், துவரம்பருப்பு ஒரு 1/4 மணி நேரம் இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு அதை எடுத்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. அடுப்பில் கடாய் வச்சு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாங்க. மோர் குழம்புக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு செஞ்சோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போது எண்ணெய் சூடானதும் நம்ம கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இப்போது சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சீரகம் அரைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தாளிக்கிறதுக்கும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயமாக ஒன்று எடுத்து இந்த மாதிரி நான் நறுக்கி எடுத்துருக்கேங்க. அதை சேர்த்துக்கிட்டோம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஏற்கனவே நம்ம 2 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அதனால் காரத்துக்கு ஏற்றாற் போல் நான் ஒரே ஒரு பெரிய வரமிளகாய் மட்டும் எடுத்துருக்கேங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிருக்கேன். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாயும் வரமிளகாயும் நான் சொன்ன அளவு போடணுங்கிறது இல்லைங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கக்கூடிய பேஸ்ட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாங்க. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை தாளித்து விடலாங்க. இல்லைன்னா சீக்கிரமாக அடி பிடிச்சிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பருப்பருன்னு இல்லாமல் இருக்கணும். நம்ம அதை லைட்டாக கழுவி அதோட தண்ணியும் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. உங்களுக்கு இது கூட வெண்டைக்காய் சேர்த்துக்கலாங்க. அதுவும் சூப்பராக இருக்கும். வெண்டைக்காய் எண்ணெயில் வதக்கி நீங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். இல்லை நீர் பூசணிக்காய் இருக்குது இல்லைங்களா, அது கூட சேர்த்துக்கலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். வெள்ளரிக்காய் இருந்துச்சுன்னா வெள்ளரிக்காயும் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு அதெல்லாம் காயெல்லாம் போட்டு செஞ்சோன்னா கொஞ்சம் டைம் எடுக்குங்க. நான் சிம்பிளாக மோர் குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ செஞ்சு காட்டியிருக்கேன். நம்ம அடித்து வச்சுருக்கக்கூடிய தயிரை இப்போ ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது நம்மளுக்கு 10 மினிட்ஸில் ப்ரிப்பேர் பண்ண முடியுங்க. எண்ணெய் துவரப்பருப்பு ஊறுறதுக்கு மட்டும் ஒரு 5 மினிட்ஸ் ஆகுங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா டக்குன்னு நம்ம இந்த மோர் குழம்பை ப்ரிப்பேர் பண்ண முடியும். லேசியாக இருக்கிற நாள்லலாம் டக்குன்னு நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. இப்போது நம்ம மோர் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மோர் குழம்பு ரொம்ப அதிகமாக கொதிக்க வேண்டியது இல்லைங்க. சும்மா ஒரு கொதி வந்துச்சுனாவே போதும், நம்ம இறக்கிடலாம். சிம்மிலேயே வச்சு நீங்கள் இந்த மாதிரி கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. இப்போது நம்மளுக்கு சிம்பிளான ஈஸியான மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களை சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ ஆல்.